பிரயாணத்திலே தன் சிருஷ்டிகர் நிலை என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன் வாலிப நாட்களிலே தன்னுடைய இதயத்தை இயேசுவிடம் தந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியா இருக்கும். நாங்கள் வைத்திருக்கிற வேதத்திலே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் செல்வனாய் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்த காலத்தில் அந்த 2 பிள்ளைகளும் தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு வாழ்ந்தார்கள். ஏன்னா அவர்கள் தகப்பனுடைய சொல்லை கேட்டு வாழ்ந்து வந்தவர்கள். எனக்கு தன் தகப்பனுடைய சொல்லை கேளாம வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்தார்களோ அவருடைய வாழ்க்கை மாறிடும். நம் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம இருக்க பகுதியில நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் தகப்பனுடைய சொல்லை கேட்கும் போது அவருடைய வாழ்க்கை செம்மையாய் இருக்கும். அதுதான் மனிதன் தேடுகிற வழி செம்மை உண்டு அப்படி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம மனுஷன் அந்த வேதத்தில் உள்ள 2 பிள்ளைகள், ஒருவன் தன் தகப்பன் சொல்லை கேட்டான், மற்றொருவன் தகப்பன் சொல்லை கேளாம வாலிபருடைய சொல்லை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி போனான். தன்னுடைய இருதயத்தை கொஞ்சம் தள்ளி வைத்தான். தன்னுடைய செயல் திட்டங்களை தள்ளி வைத்தான். அவன் தள்ளி வைத்ததனால அவன் சீரழிந்தான். ஒரே குடிகாரனா ஆயி தன் குடியில் தன் வாலிபர்களோடு சேர்ந்து பல கஷ்டம் பல தொல்லைகள் மூலியமாய் அவருடைய வாழ்க்கை சீர்ந்தது. அவன் வாலிபர்களோடு சேர்க்கும் போது வாலிபர் சொல்வார்கள், உன் தகப்பன் இடத்துல காசு வாங்கிட்டு வா, உன் தகப்பன் இடத்துல காசு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மகன் சொன்னான், என் தகப்பன காசு இல்லைன்னு சொன்னான். ஆனா அந்த வாலிபர்கள் சொல்றார்கள், உன் தகப்பனோட பணம் இல்லைன்னா உன் தகப்பனோட உள்ள சொத்தை கேட்டு வேறு வாங்கிட்டு வா, பாதியா பிரிச்சு கொண்டு வா. அப்போ அந்த வாலிபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்த தகப்பன் அந்த பிள்ளை போறான். தகப்பனை பார்த்து, தகப்பனே எனக்கு சேர வேண்டிய பங்கு திருப்பி கொடு. அப்ப தகப்பனுடைய இருதயம் உடைந்தது. தகப்பனுடைய வாழ்க்கை சொல்வதற்கு எதுவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் உடைஞ்சு, ஆனாலும் தன் மகன் கேட்டான்ட்டு தன் சொத்தை 2 பாகமா பிரித்து இளையவனுக்கு ஒரு பாகம், மூத்தவனுக்கு ஒரு பாகமா பிரித்து வைத்தார். அந்த இளையவன் தன் சொத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆசையை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துல போயிட்டு வாலிப வீரர்களோடு தன் சேராத தீய பழக்கங்களோடு சேர்ந்து தீய மக்களோடு எல்லாத்தையும் அழிச்சுட்டான். அவங்ககிட்ட ஒண்ணே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, எல்லாம் போச்சு. அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்போ காசு குறைய குறைய ஒவ்வொரு நண்பர்களா பிரிந்து போன பிறகு அவன் ஒருத்தனா தனிமையா இருந்தான். அப்போ அவனுக்கு யாரும் ஆகாரம் கொடுக்க இல்லை, பசி ஆற்ற ஆகாரம் இல்லை. அப்ப நான் ஒரு கேட்கறான், ஒரு இடத்துல வேலை கேட்கறான். வேலை கேட்ட பிறகு ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு இடத்துல வேலை இருக்கு போய் செய்வான். எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன். அப்பதான் சொல்றாங்க, பள்ளி மேய்க்கக்கூடிய அந்த வேலையை செய்யறான். அப்போ அந்த பள்ளி மேய்த்த காலத்துல அப்போ அவனுக்கு அந்த பண்ணி மேய்க்கக்கூடிய அந்த எஜமான் கொடுக்குற தவிடு கூட அந்த பண்ணிக்கு தான் கரெக்டா கொடுக்கணும். அவளுக்கு பட்டல. ஏன்னா அந்த தவிடு துண்டத்துக்கு ஆசையா இருக்குது. அந்த தவிடு கூட கிடைக்கல. ஏன்னா அங்க எஜமான் அளந்து கொடுக்குறது பண்ணிகளுக்கு மாத்திரம் தான். அப்பதான் அவனோட மனம் திரும்புறான். அவன் எண்ணம் அப்பதான் சீரழிந்து அவன் மனம் திரும்பி அப்ப நினைக்கிறான், நம்ம தகப்பனோட எத்தனையோ ஆட்கள் சந்தோஷமா இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் நிம்மதியா இருக்கிறார்களே, நாம் இப்படியா பசியோடு பட்டினியோடு வியாதியோடு நமக்கு கழிக்கணும். அப்ப அந்த முள்ளத்தலையை நினைத்து கொண்டு அப்பதான் போறான், தன் தகப்பனோட தேடிக்கொண்டு போறான். தன் தகப்பனோட தேடிந்து போன உடனே தன் மகன் வருகிறதை தூரத்திலிருந்து பார்க்கிறான். அவன் மகன் வருவது, அவன் உருவம் சீர்குலைந்தது, அவன் வஸ்திரம் கிழிஞ்சது, அவன் காலடிகள் இல்லை. அவனை பார்க்கும் போது தூரத்தில் தன் மகன் போல தெரிஞ்சுதான். ஆனா உருவம் எல்லாம் சீரழிந்து போனதுனால அவன் தகப்பன் கண்டுபிடிக்க போயிட்டான். அப்போ கிட்ட வரும்போது ஓடி தன் மகன் அனைத்து முத்தம் கொடுத்து எல்லாம் செய்யறான். அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்கு பாசம் எப்படி உள்ளது? அப்பதான் அது போல இயேசுவை தேடி வரும்போது அந்த தகப்பனாகிய இயேசு நம்ம எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உருவம் சீர இருந்தாலும், எப்படிப்பட்ட குடியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் தீர்வு காணப்படுகிறார். ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு. இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும். இயேசுவை தேடி வாருங்க, உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இயேசுவை தேடுங்க, உங்க வாழ்க்கையில துக்கங்களா மாறும். இயேசுவை தேடுங்க, வருத்தம் நீங்கும். இயேசுவை தேடுங்க, பாரம் நீங்கும். அல்லேலூயா. இப்படியா இயேசுவை தேடி வாருங்க. இங்க இந்த ஒளிபரிக்க மூலியமா கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இயேசுவை தேடுங்க. இயேசுவை தேடி பாருங்க. இயேசுவை தேடி
ஆலயத்துக்கு எப்படியாவது மாதத்துல ஒரு நாள் வாரம் எப்படியாவது இயேசுவை போய் சபைகளிலே, சபை அதிகாரிகள் சபை இருக்கிறது, அந்த சபையிலே இயேசுவை போய் தேடி பாருங்க. அங்க சொல்லுவாங்க, அந்த சபைக்கு போங்க, நீங்க கேட்கிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவுள் சொன்ன மாதிரி இந்த காதுல கேட்கிறவர்கள், இந்த ஒளிபரிக்க மூலியமா கேட்கிறவர்கள் அருகாமையில் சபையில போயிட்டு இல்லைங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும், உங்களுக்காக வருத்தமா இருக்கும் ஜெபிக்கப்படும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சொல்வது எல்லாரும் எடுத்து பாருங்கள். வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, நீங்க வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பாஸ்டர் இருக்காங்க. நீங்க வந்து பாருங்க, சபைக்கு வந்து பாருங்க, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படியோ பிரச்சனைகள் தீரக்கூடிய உங்களை இயேசுவை நம்பி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறும், எல்லாம் உங்களுக்கு செழிப்பாக மாறும் என்று அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்படி இருந்தது உறவு, அது போல இயேசு உங்களோட உறவோடு இருப்பார். உங்களுடைய பிரச்சனைகளாம் தீரும். வந்து பாருங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.